ஃப்ரம் ஏ அப்படின்ட்டு ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து பி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட சென்ட் எ கூட்ஸ் அல்லது பை எ கூட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பி கிட்ட இருந்து பை எ கூட்ஸை பை பண்றாரு. அப்போ இவர் வந்து என்னவா மாறிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர். யாரு பை பண்றாங்களோ அவர் பேரு பையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பையர் அண்ட் செல்லர் அப்படின்ற உறவுல இன்னொன்னு என்ன ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பும் நடக்குது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இருந்தா இது வந்து டீல் பண்றது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் டீல் பண்றது. ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் நம்ம பார்க்க வேண்டியது ஒவ்வொன்றா பார்த்தோம். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கிற ஒரு பொருளை இன்னொருத்தட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா பெயில்மெண்ட். அவருக்கு இழப்பு ஏற்படும் போது கூட வந்தாரு அப்படின்னா அவருடைய இழப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் வந்து இண்டம்னிட்டியா மாறுறாரு. அதே மாதிரி கேரண்டியா மாறுறாரு. அந்த மாதிரி பல்வேறு விதம் அப்படின்றது நம்ம பார்க்கப்பட்டாலும் இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒரு கூட்ஸை வந்து அக்வயர் பண்றப்ப அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்துச்சு அப்படின்னா அப்பதான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பர்வியூ பண்ணும். இல்லை அப்படின்னா பர்வியூ பண்ணாது. அப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை பொறுத்த அளவுக்கும் இந்த பார்ட்டை வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துடணும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல ரெண்டு விஷயம் பார்க்கப்படும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவரி, அதாவது கூட்ஸை டெலிவரி பண்றதும், அடுத்தது அதுக்கான பேமெண்ட் பண்றதும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா நடக்கலாம். இந்த ரெண்டு ஆக்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் இமீடியேட் இருந்தா இதுக்கு பேரு ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பாட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து டெலிவரி இமீடியட்டா நடந்து பேமெண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல நடந்துச்சு அப்படின்னா இது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேல் ஆர் ஹையர் பர்ச்சேஸ், இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டெலிவரி இமீடியட்டா இருந்து பேமெண்ட் அட் ஃபியூச்சர் டேட்ல இருந்துச்சு அப்படின்னா இது பாத்தீங்கன்னா சேல் தான். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கான செக்கோ அல்லது அதற்கான நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டா ஏதாவது ஒண்ணு நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க. இந்த மூணு நேச்சர் தான் அங்கங்க நமக்கு மாறி வரும். ஃபியூச்சர்ல நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எழுதி வாங்கிக்கிறது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேல் நடக்கும் பிளஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது அதனுடைய ஸ்கோப் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்துதான் சார் இங்க ஒரு சேல் இருக்கு பிளஸ் அது கூட ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு பாருங்க. கண்டிஷன் இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சம் கண்டிஷன் தேர் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்டு. சேல் கூட ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா
இதை வந்து அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்ரிமெண்ட் டு செல். செல் ஆயிட்டா பிரச்சனையே இல்லை, இதுதான் செல். இதுல ஏதாவது ஒரு டைப்ல ஆகும். அப்படி ஆகாம ஒரு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கண்டிஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. லெட் டு பி நம்ம உள்ள போறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இதுக்கு பேரே அப்படிதான் இருந்தது, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ். ஓகே. இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுறது எப்ப நமக்கு நடைமுறைக்கு வந்தது? கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேம் இன்டு ஃபோர்ஸ் நமக்கு எப்ப ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூலை 1930. இதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் 76ல இருந்து 123 வரைக்கும் உண்டான அந்த செக்ஷன் ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கப்பட்டது. அப்போ சேல் ஆஃப் குட்ஸ் டீல் பண்ணக்கூடிய செக்ஷன் அப்படின்றது 76ல இருந்து 123 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன் ஃப்ரம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து வந்துச்சு. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ்ல நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம வந்துடுறோம். சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்றது செக்ஷன் 4ல டீல் பண்றாங்க. 1930 ஆக்ட் தான். செக்ஷன் 4 ஆஃப் சப்செக்ஷன் 1. இது 1930வது ஆக்ட்ல டிஃபைன் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான். ஈஸியா கான்ட்ராக்ட். இது என்ன சொல்றாங்க? ஈஸியா கான்ட்ராக்ட் whereby the seller transfer. இங்கிருந்து நம்ம கொண்டு வரோம்ல, the seller தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. The seller transfers or agree to transfer. அப்ப அக்ரிமெண்ட் சேலும் இதுலயே வந்துருது. agrees to transfer the property in goods. இங்க வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுறது in goods to the buyer for price. For a price. buyer for a price அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நமக்கு சொல்ற இடத்துல இந்த இடத்துல தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கப்படுது. பிரைஸ் அப்படின்றத நம்மளுடைய கன்சிடரேஷன். பையர் அண்ட் செல்லர் அப்படின்ற ரெண்டு பார்ட்டி வந்துடுறாங்க. டூ பார்ட்டிஸ். இந்த இடத்துல கூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றது இதுதான். அப்ப பாருங்க, ஒரு சேலாக இருக்கலாம் அல்லது அக்ரிமெண்ட் டு சேலாக இருக்கலாம். பிட்வீன் பார்ட்டிஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்து அதுல சப்ஜெக்ட் மேட்டர்
டிரான்ஸ்ஃபர் ஃபார் கன்சிடரேஷனாக இருந்தா அது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மீனிங்ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா எசென்சியல் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். From the definition it is very clarity about all about the things. எல்லாமே நமக்கு வந்துருச்சு. அப்ப இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம எசென்சியல் அல்லது கேரக்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா the essential characteristics of contract of sale of goods. அப்ப essentials of sale of goods. சேல் ஆஃப் குட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் டூ பார்ட்டிஸ் வந்துருது. அங்கே நம்ம சொல்லிட்டோம் ரெண்டு பார்ட்டி, த பையர் அண்ட் செல்லர். த பையர் அண்ட் த செல்லர். ஓகே. ரெண்டாவது transfer of property. Transfer of property. இப்படி கொடுத்தாவே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓனர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் இந்த இடத்துல ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் transfer from the seller to buyer. செல்லர் இருந்து யாருக்கு போகுது அப்படின்னா பையருக்கு போகுது. ஓகே. அடுத்தது தேர்ட் ஒன், சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லப்படுறது கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். subject matter of contract of sales. Contract of salesல subject matter இதுதான். கருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கருப்பொருள். இந்த பொருள் இல்லாம ஒரு டிரான்சாக்சன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. அடுத்த பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படின்றது கன்சிடரேஷன். நான்காவது பிரைஸ். இது வந்து கன்சிடரேஷன் கால்ட் இட் as பிரைஸ். கன்சிடரேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்மளுடைய பிரைஸ். ஓகே. இது இல்லாம இந்த இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா வெளிப்படையாக இருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா மேபி எக்ஸ்பிரஸ்டு. எக்ஸ்பிரஸ்டு அப்படின்னா என்ன பொருளுங்க? ரைட்டிங்ல இருக்கலாம் ஆர் வேர்ட் ஆஃப் ஸ்போக்கன். அந்த அடிப்படையில் எக்ஸ்பிரஸ் வெளிப்படையாக இருக்கலாம். அண்ட் இம்ப்ளைடா கூட இருக்கலாம். இம்ப்ளைடா கூட இருக்கலாம். இம்ப்ளைடுனா பை ஆக்ட் ஆஃப் சர்க்கம்டன்சஸ். பை என்ன ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்டிபிகேஷன் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். விக்ரமார் கூட அவர் சொல்லி இருக்கலாம். அந்த அடிப்படையில் கூட, அதாவது கண்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையாங்க. அததான் இந்த இடத்துல கண்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், அவங்களுடைய நடத்தை, அந்த நடத்தையின் மூலமா கூட நம்ம உறுதி செஞ்சிடலாம். நடத்தை அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தரகு விற்பனை அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கும். மேல துண்டெல்லாம் போட்டுட்டு கையை வச்சுக்கிட்டு எண்ணுவாங்க. கையை உள்ள வச்சுக்கிட்டு எண்ணுவாங்க. அப்போ அது மாதிரியான ஆக்ஷன் கூட இதுல இம்ப்ளைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஸா இருக்கலாம் அல்லது இம்ப்ளைடா இருக்கலாம்.
கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கண்டிஷனும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா 6th பொசிஷன்ல நமக்கு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி அக்ரிமெண்ட் சேல்ஸ் இருக்கலாம். போத் ஆக்சுவல் சேல்ஸ் இருக்கலாம் அண்ட் அக்ரிமெண்ட் சேல்ஸும் இருக்கலாம். அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கலாம். ஓகே, இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு வேற ஏதாவது எசென்சியல் அப்படின்றதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நோ டவுட் சார். இப்போ இந்த சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு சேலுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அதை நாம பாத்துறோம். இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான். இந்த ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ள கொண்டு போறது நமக்கு ஈஸியா இருக்கும். சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். சேல்னா இமிடியேட்டா நடக்கிறது, அக்ரிமெண்ட்னா ஃபியூச்சர்ல நடக்கிறது. அவ்வளவுதான். சிம்பிளான லாஜிக்கை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்போ பிரசன்ட்ல நடக்கிறது அப்படின்னா சேல், அக்ரிமெண்ட் டு சேலுங்கிறது ஃபியூச்சர்ல இருக்கும். ஃபியூச்சர்ல எது இருக்கலாம்? ஒன்னு பேமெண்டா இருக்கும் சார், இல்ல அப்படின்னா டெலிவரியா இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். பேமெண்டா இருக்கலாம் அல்லது டெலிவரியா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கும். இன் கான்ட்ராக்ட் Sir, voice taking sir. ஓகே, ஐ வில் பி பேக். இது ஆக்சுவல் சேல்ஸுங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் அக்ரிமெண்ட் டு செல். அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஃபியூச்சர் டேட்ல இருக்கு. அப்ப இதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆக்சுவல் சேல்ஸோட கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது அக்ரிமெண்ட் டு செல். அக்ரிமெண்ட் டு செல். Just a minute. இது வந்து அந்த கண்டிஷனை பொறுத்துதான் மாறும் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இந்த இடத்துல கண்டிஷன் தான் வெரி வெரி எசென்சியல் பார்ட். அந்த கண்டிஷனோட நேச்சர் தான் நமக்கான இம்பார்ட்டன்ட். வந்துருமா? அதை பொறுத்துதான் இது எல்லாமே மாறுபடும். அப்ப அந்த கண்டிஷன் இஸ் அன் எசென்சியல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சேல்ஸ் லைக்லி கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். சேல்ஸ் முடிஞ்சதையும் கான்ட்ராக்டும் முடியுது அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். அப்போ அக்ரிமெண்ட் டு சேல் நேச்சர் ஆஃப் தி கான்ட்ராக்ட் விச் ஹாஸ் பீன் கம்ப்ளீட். எப்ப அப்படின்னா நேச்சராகவே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபியூச்சர்ல தான் ஒரு டேட்ல தான் நமக்கு முடியும். உடனுக்குடனே இது கம்ப்ளீட் ஆகாது. The buyer recover the goods in case of sale. Seller sells the goods to another person. இது இன்னொருத்தருக்காக விற்கிறார். when the buyer products other party, buyer cannot recover the goods. அப்போ இது வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்றாரு. he can claim for the damages. அப்போ அந்த பொருளை வந்து பயன்படுத்துவதற்கு கொடுத்துட்றாரு. பயன்படுத்த கொடுத்துறதுனால நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேமேஜ் தான் கிளைம் பண்ண முடியும். அக்ரிமெண்ட் டு செல்ல இதுதான் பார்க்கணும். The buyer does not have right to sue for the damages against the seller. இதுதான் கேவட் எம்டார்லாம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்டிஷன். நீங்களா பார்த்து வாங்காத வரைக்கும் அதுல ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வழக்காடலாம் அப்படின்றது உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா the seller responsible for the losses. அப்போ செல்லர் cannot sue for the price but sue for the damages. டேமேஜஸ்க்காக போராடலாம். ஆனா அந்த பிரைஸ் வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. அப்போ இந்த மாதிரி 2-3 கண்டிஷன்ல இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு 2-3 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் ரொம்ப போட்டு அதையே குழப்ப வேண்டாம். சேலுங்கிறது உடனடியா நடக்கும். அக்ரிமெண்ட் டு சேலுங்கிறது ஃபியூச்சர் டேட்ல நடக்கும். அவ்வளவுதான். டெலிவரி ஆர் பிரைஸ் ஏதாவது ஒண்ணு ஃபியூச்சர்ல இருக்கும். இப்போ நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கேவட் எம்டார் அந்த பார்ட்டுக்கு நம்ம வரோம். கேவட் எம்டார் டாக்டரின் ஆஃப் கேவட் எம்டார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. இது எப்ப கண்டிஷன்ஸ் நமக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பகுதி நமக்கு ரொம்ப ஈஸி. இதை வந்து டாக்டரின் ஆஃப் கேவட் எம்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 16 டீல்ஸுங்க. செக்ஷன் 16 இதை பத்தி டீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கேவட் எம்டார் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கேவட் எம்டார் அப்படின்னா இது லத்தீன் வேர்ட். இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ல நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. லத்தீன் வேர்ட். இதனுடைய மீனிங் லெட் த பையர் பீவர். பையர் பீவர் வாங்குவோரே விழித்திரு அப்படின்னு அர்த்தம். வாங்குவோரே விழித்திரு அப்படின்னு பேரு. அப்போ நீங்க தான் விழித்திருந்து பார்த்து பொருளை வாங்கிக்கணும். அப்போ பையர் பர்ச்சேஸ் த ஓன் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். பையரை பொறுத்த வரைக்கும் பையர் பர்ச்சேஸ் த கூட்ஸ் அட் ஓன் ரிஸ்க். கூட்ஸ் அட் ஓன் ரிஸ்க். அவருடைய சொந்த இடர்கள்ல இருந்து தான் வாங்கிக்கணும். ப்ரொவைடர் மேலும் த செல்லரும் அதுக்காக எப்படி வேணாலும் இருந்துட முடியாது. த செல்லர் இஸ் ஆக்டிங் வித்தின் த லா. வித்தின் த லா. அப்ப லாவுக்கு உட்பட்டுதான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கணும். எக்ஸ்ட்ரா செயல்படக்கூடாது அப்படின்றத அது மீன் பண்ணுது. அப்ப இதனுடைய இதுல கேவட் எம்டார்ங்கிறது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா அவங்களுடைய டியூட்டி அடிப்படையில தான் இது பார்க்கப்படும். அவங்க என்ன டியூட்டி அப்படின்றத பாருங்க. பையர் அண்ட் செல்லர் 2 பேர்த்தையும் எடுத்துக்கோங்க. பையரோட டியூட்டி என்ன, செல்லரோட டியூட்டி என்ன. இந்த கேவட் எம்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்பெக்ட்ஸுக்கு
இதுல பாத்தீங்க அப்படின்னா சப்ளை செல்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து செல்லர். செல்லர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய டியூட்டி என்ன, பையர் அப்படின்றவங்க அவங்களுடைய டியூட்டி என்ன, இப்படி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. சப்ளை கூட்ஸ், கூட்ஸை சப்ளை பண்ணணும். ஃபிட் ஃபார் குவாலிட்டி, இது நமக்கு ரொம்ப முக்கியம். குவாலிட்டியில தான் அவரு விற்கணும். ஃபிட் ஃபார் குவாலிட்டி, குவாலிட்டியா இருக்கிற பொருளை நீங்க விற்கிறீங்களா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பையரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்ட் என்ன அப்படின்னா நல்ல பொருளா இருக்கா, அது வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்க வேண்டிய கடமை உங்களோட கடமை. ஓன் ரிஸ்க் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அந்த இடத்துல அவரோட டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டி டு செலக்ட் கூட்ஸ் ஃபார் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இவருடைய டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் கூட்ஸ், நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கூட்ஸ் ஃபார் ஃபார் ஹிஸ் ரெக்வயர்மெண்ட், உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பொருளை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் பொருள். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ல கனெக்ட் ஆகுறாங்க. இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல், ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது. குவாலிட்டியான பொருளான்னு பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறத நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. நான் விற்கிற பொருளை குவாலிட்டியா தான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவங்களோட டியூட்டியை அவங்க செய்யறாங்க. அப்போ இதுதான் ஒரு ரூல் அப்படின்னு அர்த்தம். திஸ் ரூல் இஸ் நோன் as டாக்ட்ரின் ஆஃப் கேவட் அம்டார் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ரூல் இஸ் நோன் as டாக்ட்ரின் ஆஃப் கேவட் எம்டார். இதுதான் ஒரு ரூலாவே நம்ம எடுத்துக்கிறோம். இங்கதான் அது பார்க்கப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ விற்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய பொருள்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை அவர் எடுத்து சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. செல்லர் என்ன செய்யலான்னு பாருங்க. டோன்ட் டிஸ்க்ளோஸ், எல்லாமே வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டோன்ட் டிஸ்க்ளோஸ் ஆல் demerits of about the product. ப்ராடக்ட பத்தின எல்லா டிமெரிட்ஸையும் அவரு வெளியில சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க வெளியில சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. டோன்ட் டிஸ்க்ளோஸ், முழுமையாக வெளிப்படுத்த தேவையில்லை. ஆனா இவரோட ரோல் என்ன, பையரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்லி செக் பிஃபோர் பையிங். ஆனா பை பண்றப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பரா செக் பண்ணி வாங்கிக்கணும். வாங்கிய பிறகு ஆஃப்டர் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா செல்லரை குறை சொல்லக்கூடாது. நீங்க உங்களுக்கான பொருள் நீங்க தான் அதனுடைய காம்பேக்ட் எல்லாம் பார்த்து நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு நீங்க இழப்பீடு கோருனீங்க அப்படின்னா அவரு செய்ய மாட்டாரு. அப்போ டஸ் நாட் கிளைம் எனி
எனி காம்பன்சேஷன் ஃப்ரம் செல்லர். வாங்கினதுக்கு அப்புறம் does not claim any claim for damages. டேமேஜுக்கான கிளைமை நீங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையர் பீவர் அதுதான் இருக்கு. இப்போ வாங்கும் போதே நல்ல பொருளா பார்த்து வாங்கிடுங்க. அந்த சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரப்படும். வாங்கியவர் தவறாக தேர்ந்தெடுத்திருந்தா, ராங் சாய்ஸ் ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பையர் ஹாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். த பையர், அதாவது த செல்லர் நாட் ரெஸ்பான்சிபிள். நாட் ரெஸ்பான்சிபிள் ராங் செலக்ஷன் ஆஃப் பையர். ஒருவேளை ராங்கான ப்ராடக்டை செலக்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு செல்லர் பொறுப்பானவர் கிடையாது. இதெல்லாமே நீங்க பாத்துக்கணும். அப்போ உங்களுக்கான ரைட்ஸ் இந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரியே பார்க்கப்படும். யாருக்கு? பையருக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால பையருக்கு வாங்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ரைட்ஸ் தான் அதிகம். இது இந்தியன் லாவுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேவட் எம்டார் அப்படின்னு சொல்லப்படுறதே பாத்தீங்கன்னா இந்தியன் லாவுல மட்டும்தான் இருக்கா. இந்தியன் லா அதுல மட்டும்தான் இதை குறிப்பிடுறாங்க. இதே கேவட் எம்டாருங்கிறது இங்கிலாந்து, ஏன்னா அப்போ அந்த பிரிட்டிஷ் ரூல்ல அவங்களுக்கு பயன்படுத்தலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க செயல்படாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அப்படிதான் இருக்கு. அங்க என்ன மாடல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பொறுத்த வரைக்கும் இந்த கேவட் எம்டாருக்கு பதிலா மார்க்கெட் ஓவர்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பயன்படுத்துறாங்க. மார்க்கெட் ஓவர்ட். ஆனா அங்க பையருக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. இங்க பையருக்கு குறைவான ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அங்க நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கிலீஷ் லாவுல பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து லாவினுடைய பிரின்சிபல் இதுதான். மார்க்கெட் ஓவர்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒர்க்கிங் ஹவர் ஆஃப் மார்க்கெட்ல பையருக்கு ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்கா? மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் ஹவர்ல நீங்க பையர் பொறுப்பானவர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவர்ங்கிறது ஒரு டூரிங் த டைம் பீரியட் அப்படின்னு அர்த்தம். அந்த டைம் பீரியட்ல நோ நீட் ஃபார் பீவர் ஆஃப் பையர். பையர் பீவர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பையர் பீவர் அந்த மார்க்கெட் ஹவர்ல பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். அப்ப பையர் பீவர் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஓவர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் லாவுல குறிப்பிட்டிருக்காங்க. கேவட் எம்டார் பொருந்தாத இடம் அப்படின்னு அர்த்தம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லிடுங்க. அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். ஓகே, சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. எக்ஸப்ஷன் அப்படின்னா விதிவிலக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டாக்டரின் ஆஃப் கேவட் எம்டார் அப்படின்னு நம்ம சொல்றதுல சில விதிவிலக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் இங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, அது என்ன சார் விதிவிலக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா Sir, screen not sharing, sir. வருமா வருமா
ஓகே, விதிவிலக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இதுல ஒரு முக்கியமான பகுதியாவே இருக்கு. இங்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். பையர் பீவர் வந்து இந்த இடத்துல எல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. விதிவிலக்கு. அதாவது பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த இடங்கள்ல கேவட் எம்டார் பொருந்தாதுன்னு கேட்டா இதுதான். இன் கேஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பை த செல்லர், செல்லர் வந்து பொருளை திரிச்சு காட்டுறாரு அப்படின்னு சொல்லுவோம். திரித்து காட்டுதல் அப்படின்னா என்ன? ஒரு ஃப்ராடு சார், ஃப்ராட் பண்றதுக்காக உள்ள இப்படி வச்சிருக்காரு, ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏமாற்றப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். யாரு? பையர் ஏமாறுறாரு. அப்ப பையர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல பையர் சிவியர்லி அஃபெக்டட். அப்போ இந்த இடத்துல டாக்டரினை நீங்க பார்க்க கூடாது அப்படின்றாங்க. எனி மிஸ்ரெப்ரசன்டேஷன் பை த செல்லர் அப்படின்னா கேவட் எம்டார் பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். கன்சீல்மெண்ட் ஆஃப் லேட்டன்ட் டிஃபெக்ட்ஸ் பை த செல்லர். லேட்டன்ட் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறது இந்த இடத்துல இது ஒரு வகையில ஃப்ராடு தான். நோவிங்லி கன்சீல், மறைத்து காட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். மறைத்து காட்டுறது, மறைத்து காட்டுதல். கன்சீல் அப்படின்னாவே மறைத்து காட்டுதல். குட் நாட் டிஸ்கவர்ட் ஆன் ரீசனபிள் எக்ஸாமினேஷன். ரொம்ப சிவியரா எக்ஸாம் பண்ணாம அப்படியே மேலோட்டமா அப்படியே வச்சு வச்சு பேக் பண்ணி கொடுத்துறது. இது ஒரு வகையில முழுமையான ஒரு ஃப்ராடுங்க. ஃப்ராட் அப்படின்னு சொல்லலாம். இது கூட மிஸ்ரெப்ரசன்டேஷன், அப்படியே மாத்தி காட்டுறது அப்படின்னு அர்த்தம். இது நோவிங்லி, தெரிந்தே, தெரிந்தே. கன்சீல்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல தெரிந்தே மறைத்து காட்டுறது. இவருக்கு தெரியும் ஆனா மறைச்சு காட்டுறாரு. எதைய? டிஃபெக்டா மறைச்சு காட்டுறது. டிஃபெக்ட்ஸ் இருக்கு ஆனா அதைய மறைத்து காட்டுறாரு அப்படின்னா இந்த கண்டிஷன்ல வரும். இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்கவர்ட் ஆன் ரீசனபிள் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லணும். சில எக்ஸாமினேஷன் பண்ணோம் அப்படின்னா கூட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் கூட்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரீசனபிள் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கன்சீல்மெண்ட்ல வரும். தப்பு தப்பா உயர்வா சொல்லி முடிச்சிடுறது அது வந்து திரித்து காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். உயர்வாக சொல்லி காட்டுறது. மிஸ் அப்ராப்ரியேஷன் அல்லது மிஸ்லீடிங், இதெல்லாமே இந்த கான்செப்ட்ல வரும். மிஸ்லீடு பண்ணி காட்டுகிறது, உயர்த்தி கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் இந்த கேட்டகரியில வந்துடும். மிஸ்லீடிங், மிஸ்ரெப்ரசன்டேஷன், இது வந்து மறைச்சு காட்டுறது. அடுத்தது சேல் பை டெஸ்கிரிப்ஷன். டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு மாதிரி கொடுக்கறது, டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு மாதிரி கொடுத்துட்டு பொருளை இன்னொரு மாதிரி கொடுக்கறது. அப்ப நாட் மேட்ச்டு வித் ஆக்சுவல் அண்ட் டெஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலா நம்ம சேல் வாங்கினதுலயும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது மாற்றமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிஸ்மேட்ச் ஆயிருந்தா அது டீல் பண்றது இங்கதான். அதே மாதிரி இன்னொன்னு சாம்பிள், மாதிரி. மாதிரியில ஒண்ணு மாதிரி இருக்கு, இது டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கண்டென்ட் கொடுப்போம். ஏதாவது
நம்ம இதெல்லாம் டானிக்கு இது மாதிரிலாம் வாங்குவோம் இல்லைங்களா? மருந்து பொருட்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா வெளியில ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கவே இருக்காது. இந்த த்ரீ ரோஸனுடைய விளம்பரத்துல கூட பாத்தீங்கன்னா அது ஒரு கேஸே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுல அஸ்வகந்தா, அதிமதுரம் இந்த மாதிரியான துளசி இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுனாங்க. அதை வந்து ஒருத்தர் போட்டாரு, கேஸ் போட்டு இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க ஆனா உள்ள ஒரு டேஸ்டும் வரலையே, அந்த மாதிரியான பொருளுக்கான டேஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லி அவர் கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுல நறுமணங்கள்லாம் கூட்டி இப்போ அது எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு Natural care. சித்தா மருந்து குடிக்கிற மாதிரியே இருக்கும், டீ குடிக்கிற மாதிரி இருக்காது. அதுல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க. டெஸ்கிரிப்ஷனுக்கும் அதுக்கும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதே மாதிரி சாம்பிள் மாதிரிக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது செக்ஷன் 17 டீல் பண்ணும். அப்போ டெஃபினட்டா உங்க சைடு பாதிப்பு, பையருக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ வந்து கேவட்டெம்டார் பொருந்தாது. அப்போ இந்த கண்டிஷன்ல எல்லாம் பொருந்தாது அப்படின்றதுல பாத்துக்கோங்க. அடுத்ததா 15ல பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கண்டிஷன், டெஸ்கிரிப்ஷனும் சாம்பிளும் ரெண்டையும் சேர்த்து கேட்கறாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிட்னஸ் ஃபார் பர்டிகுலர் பர்பஸ். இந்த பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினேன், அந்த பர்பஸ் எனக்கு ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்றது. பையரோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். In certain circumstances, சில சூழ்நிலைகள்ல the buyer makes the purpose is clear, the seller goods relying upon நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதனோட கண்டிஷன் வந்து சரியாக இல்லை. இந்த டைடு சோப்புக்கு ஒரு கேஸ் இதுல ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா நடுவுல வெள்ளையா ஒரு கோடு போகும். அதாவது இப்படி போட்டிருந்தா இந்த அளவுக்கு கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கிளீன் பண்ணவே இல்லை. அது என்னுடைய ஃபிட்னஸை வந்து அது கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது வரல அப்படின்னு சொல்லி இதுல ஒரு பார்ட்டை பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபிட்னஸ் அப்படின்றது பையர்னுடைய ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். பையர்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்ற இடத்துல அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிட்னஸ் பார்க்கப்படும். அந்த ஃபிட்னஸ் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாக்டரின் வந்து ஒர்க் ஆகாது. மெர்ச்சண்டபிள் குவாலிட்டி அப்படின்னா விற்பனை செய்யத்தக்க நிலை அப்படின்னு அர்த்தம். நிலை அல்லது தகுதி. ஓகே, அந்த பொருள் விற்கிறதுக்கு தகுதியாக இருக்கா, மறு விற்பனைக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா சோல்டு பை டெஸ்கிரிப்ஷன் தான். இதுவும் டெஸ்கிரிப்ஷன் மீனிங்ல தான் வரும், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ விற்பனை செய்ய தகுதி இல்லாத ஒரு பொருளை வந்து நீங்க இந்த இடத்துல கேவட்டெம்டாரை நீங்க பயன்படுத்த முடியாது அப்படின்றாங்க. அப்போ விற்பனை ஆகக்கூடிய தகுதியில தான் அந்த பொருளையே நீங்க விற்கணும். இல்ல அந்த மாதிரி இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இங்க பொருந்தாது. இந்த எக்ஸ்டெண்ட் வித் எம்ஆர்பி டேட்டு இதெல்லாமே இதுலதான் வரும். எக்ஸ்டெண்டட் வித் எம்ஆர்பி டேட்டு, அதாவது எக்ஸ்பிரி டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டுங்க. எக்ஸ்பிரி டேட்டை தாண்டி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அது விற்பனை செய்யத்தக்க நிலையில இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த சுச்சுவேஷன் வந்து பையருக்கு சாதகமா இருக்காது, அந்த சுச்சுவேஷன் செல்லருக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன். அடுத்தது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சாம்பிள் அண்ட் டெஸ்கிரிப்ஷன். அடுத்ததான் ஃபிட்னஸ் இந்த கேட்டகரியில வரும்.
பையரோட ரெக்குயர்மெண்ட் பார்க்கப்படுறது 16(1). விற்பனை செய்யத்தக்க நிலை அப்படின்னு சொல்றது 16(2). நீங்க ஒரு வாட்டி அதனோட பார்ட்டை படிச்சு அதுக்கு தேவைப்படுற கண்டிஷன்ஸை நீங்க எழுதிடுங்க. இப்போ இதுல கூட்ஸ் அப்படின்றத கருப்பொருள் அப்படின்னு சொன்னா அதுல சில டைப்ஸ் இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கருப்பொருளை பத்தியும் நம்ம பேசணும். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் கூட்ஸை வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. கூட்ஸை வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு எக்ஸிஸ்டிங் கூட்ஸ், ஃபியூச்சர் கூட்ஸ் அண்ட் கண்டிஜென்ட் கூட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங்னா இன் தி ஹேண்ட், உங்க கையில இருக்கணும் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் செய்யறப்போ உங்க கையில இருக்கக்கூடிய பொருளுக்கு பேரு எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த பொருள் இல்ல, உங்க கையில இல்ல, பட் எதிர்காலத்துல உங்க கையில வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அக்வயர்டு ஆர் மேனுஃபேக்சர் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒண்ணு வாங்கிடலாம் அல்லது மேனுஃபேக்சர் கூட பண்ணலாம். பை த செல்லர் ஆஃப்டர் மேக்கிங். இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் மேக்கிங் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பொருளையே நான் தயாரிப்பேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கையில பொருள் இருந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் கூட்ஸ், இல்ல ஃபியூச்சர்ல தான் நமக்கு வரும் வந்து சேரும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு வரும் நிகழ் சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஞ்சன்ட் கூட்ஸ் அப்படின்றது இது என்ன அப்படின்னா அக்யூசேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபியூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் ஈவெண்ட். அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபியூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு நடந்தா அந்த இடத்துல அது கண்டிஞ்சென்ட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த பொருள் வந்து இருக்காது. அக்யூசேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஃபியூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப வரும் அப்படின்னா அக்யூசேஷன் பண்ணுவீங்க. Accusation of happening and non-happening of future event. ஃபியூச்சர் ஈவெண்ட்டை பொறுத்தே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கப்பல்ல வரக்கூடிய சரக்கு, அதுதாங்க கப்பல்ல வரக்கூடிய சரக்கு. கூட்ஸ் ரீச் சேஃப்லி பை த ஷிப்பிங். ஷிப்பிங்ல அனுப்புறோம், கூட்ஸ் சேஃபா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, புயல் மழை வெள்ளம் இதுல எல்லாம் எதுவும் பாதிக்காம சேஃபா வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கண்டிஞ்சன்ட் கூட்ஸ். வந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுதான் கண்டிஞ்சன்ட். அப்ப இதுல ஃபியூச்சரும் இருக்கும், அதே மாதிரி நம்ம கையில இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த கூட்ஸ். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்ந்து வர்றதுதான் கண்டிஞ்சன்ட் கூட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 3 கேட்டகரி ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ட் அப்ப உங்க கையில இருந்தா எக்ஸிஸ்டிங், கான்ட்ராக்டுக்கு பிறகுதான் உங்க கையில வரும் அப்படின்னா ஃபியூச்சர்.
அந்த நிகழ்ச்சி நடந்தாதான் சேஃப்லி அப்படின்றதா நிகழ்வு. இந்த இடத்துல ஈவெண்ட் அப்படின்றது இதுதான். அப்போ சேஃபா வந்து சேர்ந்தாதான் உங்கள்கிட்ட பொருள் வரும் அப்படின்னா அதுக்கு பேரு கண்டிஞ்சன்ட் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அன்சர்டனிட்டி ஹேப்பனிங், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். ஓகே, இந்த மூணுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிளாரிட்டியா இருந்தா அடுத்தது நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மூணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன். இல்லைங்க சார், இல்லைங்க சார். ஓகே. No, sir. Clear. ஓகே, ஸ்பெசிபிக் குட்ஸ் அப்படின்றதும் அசர்டைன்டு குட்ஸுக்கு என்ன டிஃபரண்ட், அன்அசர்டைன் அடுத்தது வந்துடலாம். இப்போ ஒரு குவியலா வந்து ஆப்பிள கொட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு குவியல் அப்படின்னு என்ன, இப்போ தக்காளி பழமெல்லாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. தக்காளி, ஆப்பிள் இதெல்லாம் ஒரு குவியலா வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவை 1 கிலோ. அதுல நீங்களா போய் என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லதா பார்த்து பொறுக்கி எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பொறுக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அசர்டைன்டு கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நீங்களா பார்த்து பார்த்து வெளியே எடுக்கிறது. ஸ்பெசிபிக்லி செலக்டட், ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஸ்பெசிபிக்கலி செலக்டட், நீங்களா செலக்ட் பண்ணணும். ஃப்ரம் எ லார்ஜ் செட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், அசர்டைன்டு கூட்ஸ். 1 kg ஆப்பிள் ஃப்ரம், நம்ம எதுல எடுத்துக்கிறோம் அப்படின்னா லார்ஜா குவிச்சு வச்சிருக்காரு. லார்ஜ்ல இருந்து 1 kg மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது அசர்டைன்டு கூட்ஸ் ஆக இருக்கும். இந்த அன்அசர்டைன்டு அப்படின்னு சொல்லப்படுறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அன்அசர்டைன் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நாட் ஸ்பெசிபிக்கலி ஐடென்டிஃபைடு. உங்களால ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸ்பெசிபிக்கலி ஐடென்டிஃபைடு. இப்போ 10 டன் 10 tons ஆஃப் தால் அல்லது சோயா பீன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கிறோம்னு பாருங்க. இப்போ 10 டன் எடுக்கிறோம். 10 டன்னா கொஞ்சம் லார்ஜா எடுக்கிறோம். இல்ல 1 கிலோவே எடுத்துக்கோங்க. 1 கிலோ தால் வாங்குறீங்க. ஒவ்வொரு பருப்பையும் நம்ம எண்ணி பார்த்தா நம்ம வாங்குவோம். இந்த பருப்பு நல்லா இருக்கு, ஒவ்வொன்றா எண்ணி பார்க்க மாட்டோம். Uncountable, sir. அன்கவுண்டபிள். அல்லது சாம்பிளை எடுத்து பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துருவோம். இந்த அன்அசர்டைன்டு குட்ஸ் வந்து எப்பயுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சாம்பிளை தான் செக் பண்ணுவோம். ஒரு கைப்பிடி எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு பருப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 கிலோ 2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 1 kg கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அப்போ பை செக்கிங் த சாம்பிள், அப்ப நாட் ஸ்பெசிபிக்கலி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்றப்ப அது அன்அசர்டைன்டு குட்ஸா மாறுது. ஸ்பெசிபிக் குட்ஸ் அப்படின்றது அக்ரீட் அப்பான் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லையாங்க. இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ் கையில இருக்குது, அவ்வளவுதான். இதுதான் கார் விற்கிறோம், இந்த கார் தான் நான் விற்க போறேன் அப்படின்னா அது ஸ்பெசிபிக் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெட் கலர் கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலயே ஸ்பெசிபிக்கா இருக்கு. சிகப்பு கலர் காரை தான் இவர் விற்க போறாரு அப்படின்றது ஸ்பெசிபிக்கா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்பெசிபிக் குட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். ஓகே, ஃபைன்.
ஜென்ரலா சேல் ஆஃப் கான்ட்ராக்ட்னு என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் டாக்டரின் பார்த்தோம், அதுக்கப்புறம் கூட்ஸ்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனல் பார்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். இவர் எப்போ உருவாகுனாரு அப்படின்னா, த என்டையர் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணல, ஆனா பொருள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பையர் கிட்ட போயிட்டு இருக்கு அல்லது போய் சேர்ந்துருச்சு. அப்போ அந்த கண்டிஷன் தான் அன்பெய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதா இந்த செக்ஷன். ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். ஃபர்ஸ்ட் அன்பெய்டு செல்லர் அப்படின்னா என்ன, அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். அன்பெய்டு செல்லர் ஓகே. முழுசா பிரைஸை இவர் ரிசீவே பண்ணியிருக்க மாட்டாரு. அப்போ த செல்லர் டீம்டா மாறுவார். த செல்லர் இஸ் டீம்ட் அவுட், டீம்டு டு பி அன்பெய்டு செல்லர். எந்தெந்த கண்டிஷன்ல ஆகுறாரு அப்படின்னு பாருங்க. அன்பெய்டு செல்லரா எந்தெந்த கண்டிஷன்ல ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 கண்டிஷன், when the whole of the price has not been paid. whole price அவர் பே பண்ணவே இல்லை. whole price has not been paid by the buyer அப்படின்னு சொல்லலாம். பையர் தான். அல்லது டென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்டர்ட் அப்படின்னு சொன்னாலும் இதேதான். ஒப்பந்தம் செய்யப்பட்டது, அதனுடைய பிரைஸை வந்து இன்னும் ரிசீவ் பண்ணவே இல்லை. கண்டிஷன் நம்பர் 2, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வச்சிருப்போம். ஏன்னா அந்த பிரைஸுக்கான ஒரு பகுதியை இதுல அசர்டைன் பண்ணிருப்போம். when bill of exchange அல்லது செக், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ஆர் செக். அதர் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எனி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில வச்சிருப்போம். has been received, அதையும் நம்ம வாங்கிட்டோம் சார். அப்போ some condition not fulfilled, அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் பணம் செலுத்தல அல்லது அது டிஸ்கானர் ஆகுது. அப்போ இதை எப்படி சொல்லலாம், கண்டிஷன் நாட் ஃபுல்ஃபில்டு அப்படின்னா, நான் 3 மாசம் தவணை கொடுத்தாரு, அந்த 3 மாசம் முடியல. அப்போ கண்டிஷன் நாட் ஃபுல்ஃபில்டு. சார் கண்டிஷன் இன்னும் முடியல. அப்போ 3 months கொடுத்தாரு, 3 months நாட் கம்ப்ளீட்டட், இன்னும் முடியல அப்படின்னால அவர் அன்பெய்டு செல்லர் தான். அல்லது ரெண்டாவது ஒரு கண்டிஷன்ல டேட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த பில்லை நான் கொண்டு போய் நான் ஹானர் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அது டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. டிஸ்ஹானர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த பில் வந்து டிஸ்ஹானர் ஆயிட்டாலும் அந்த கண்டிஷன்லயே அவர் என்னவா மாறிடுறாரு அப்படின்னா அன்பெய்டு செல்லரா மாறிடுறாரு. ஓகே, இந்த பார்ட்டை டீல் பண்றதா ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். ரொம்ப ஈஸி. இதுல 2 பகுதியா நம்ம பிரிக்கிறோம். எகெயின்ஸ்ட் த குட்ஸ், கூட்ஸுக்கு எதிரான அவருடைய ரைட்ஸ், அதே மாதிரி பர்சனலா அவருடைய ரைட்ஸ் இப்படின்ட்டு 2ஆ எடுத்துக்கிறீங்க. அப்போ எகெயின்ஸ்ட் கூட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை 2 விஷயத்துல பாருங்க.
when the property of goods passed on the buyer, அப்போ passed to the buyer, பையர்கிட்ட போயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுங்க. பையர்கிட்ட போயிடுச்சா, போயிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. not passed by the buyer, அப்போ இப்ப யாருகிட்டயே ரீடைன் ஆயிருக்கும், செல்லர்கிட்டயே ரீடைன்ல இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு இருந்தா அத வந்து போய் பற்றுரிமை எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு பற்றுரிமை. ரைட்ஸ் அத வந்து நீங்க பற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை டிரான்சிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதையே ஸ்டாப் பண்ணலாம். ரைட்ஸ் ஆஃப் ரீசேல் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாவது பெரிசபிள் நேச்சராக இருந்தா, ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது, கெட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா, நீங்க தேவைப்பட்டா அந்த ரைட்ஸ்ல நீங்க அதையே சேல் பண்ணிடலாம். இந்த 3 விஷயமும் அந்த செல்லர் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த சைடும் அதே மாதிரிதான். இந்த 3 ஒண்ணு அவர்கிட்டயே இருக்கிறதுனால அதுக்கு பேரு வித் ஹோல்டிங். இது ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு புதுசா ஆட் ஆகும். மற்றபடி அந்த 3 ஒன்னே தான். ஃபர்ஸ்ட் இத நாம டீல் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ரைட் ஆஃப் லீன் அப்படின்னு சொல்றோம். 3க்கு ஒரே கண்டிஷன் தான். லீன் அப்படின்னா பற்றுரிமை அப்படின்னு அர்த்தம். இந்த கூட்ஸ் என்னுடையது அப்படின்னு நீங்க சொல்லலாமா? சார் பையர்கிட்ட போயிடுச்சு அப்படின்றப்போ இது என்னுடையது அப்படின்னு நீங்க சொல்லுவதற்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்போ அன்பெய்டு செல்லர்னுடைய லீன் அப்படின்றது பர்டிகுலர் ஆர் ஸ்பெஷல் லீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் ஆர் ஸ்பெஷல் லீன். அதனால அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, he is possession of goods, அதை போய் அவர் எடுத்துட்டு வந்துக்கலாம். இது என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு possession of such goods. இதுக்கு நீங்க முழுசா பே பண்ணல, அதனால இந்த பொருளை நான் எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் ஹையர் பர்ச்சேஸ்ல நடக்கும். நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கல, பணத்தை அரைகுறையா செலுத்திருக்கீங்க, பார்ட்லி பெய்டு. அப்ப பார்ட்லி பெய்டு அப்படின்னா அந்த பொருளை பற்றுரிமை செய்து அவர் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸ்ல பிரைஸ் அப்படின்றது நாட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல அப்படின்றப்போ அதன் மீது லீன் உங்களுக்கு இருக்கு. அதை கைப்பற்றி எடுத்துட்டு வரக்கூடிய பொசஷன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இது என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததா ரைட்ஸ் இன் ஸ்டாப்பேஜ். ரைட்ஸ் இன் ஸ்டாப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுத்து நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ஃபேமஸான கேஸ் ஸ்டடி இருக்கும். ரைட்ஸ் இன் ஸ்டாப்பேஜ். ஸ்டாப்பேஜுங்க இன் டிரான்சிஸ்ட். பொருள் போயிட்டு இருக்கு, அனுப்பப்பட்ட சரக்குகளை தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அனுப்பிய சரக்கை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தடுக்கிறோம். தடுத்தல். ஓகே, இதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஸ்டடி பாத்தீங்கன்னா ஹனுமந்த் தாஸ் கேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹனுமந்த் தாஸ் வெர்சஸ்
ரயில்வேல ஒரு கேஸுங்க. இது என்ன அப்படின்னா, பையருக்கு ட்ரெயின் மூலமா ப்ராடக்டை அனுப்புறாரு. யார் அப்படின்னா செல்லர். The seller send the product, send the goods through train to the buyer. பையருக்கு அனுப்பி வைக்கிறாரு. யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவருக்கான ரயில்வே ரெசிப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையாங்க? ரயில்வே ரெசிப்ட் அப்படின்னா அவர் கையில அந்த ரயில்வே ரெசிப்டை கொடுத்துருவோம். இப்ப யார் கையில இருக்கும்? பையர் கையில இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இந்த ரெசிப்டை கொடுத்து அந்த பையர் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னா, சப்மிட் த ரெசிப்ட். பையர் என்ன பண்ணிடுவாரு? ரிசீவ் த குட்ஸ். இதுதான் அவர் செய்வாரு. அவரோட பிளேஸ்ல அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இதே மாதிரி பொருள் வந்துருச்சு, அந்த ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. ஆன் ரிசீவிங் அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிசீவ்டு த கூட்ஸ். அந்த கூட்ஸை அவர் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணிட்டு அவருடைய, அதாவது இந்த ரயில்வேனுடைய கேம்பஸை தாண்டல. இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்டட் ஓவர் ஆயிடுச்சு. ஹேண்டட் ஓவர் டன். ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சென்ட் a telegram to ரயில்வேக்கு ஒரு டெலிகிராம் கொடுக்கிறாரு. டு ஸ்டாப்பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். டு ஸ்டாப்பேஜ் த கூட்ஸ் டெலிவர். அப்போ கூட்ஸ் டெலிவரிய ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ கொடுக்குறாரு. ஆனா இங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையர் வராரு, ரசீதை கொடுக்குறாரு, பொருளை கையில வாங்கிட்டாரு. பட் ஆனா அவர் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரயில்வே கேம்பஸ் விட்டு வெளியில போகல. அப்போ வித்தின் கேம்பஸ்ல தான் இருக்காரு. வித்தின் கேம்பஸ். இப்போ என்ன நடந்திருக்கும்? ஜெனரலி பொருளை அனுப்புறவரு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. பொருளை வாங்கிட்டு அந்த வித்தின் கேம்பஸ்ல தான் இருக்காங்க. இப்ப என்ன நடந்திருக்குமா ஜெனரலி? கேம்பஸ் உள்ள வந்து அதை கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ரயில்வே அபிஷியல்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை சீஸ் பண்றாங்க. ரயில்வே அபிஷியல்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீஸ் த கூட்ஸ். அந்த கூட்ஸ சீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பொருளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க. ஹேண்ட் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டெலிகிராம் வந்து நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அதனால இது வந்து சரியில்லை என தீர்ப்பு கூறியது. அப்போ யாரு? ஹனுமந்த் தாஸ். இவர் வந்து ஹனுமந்த் தாஸ் வந்து இது கிடையாதுங்க. அதாவது இவர் வந்து பையர். ஹனுமந்த் தாஸ் வந்து பையர். அப்போ செல்லர்கிட்ட இருந்து ஒரு டெலிகிராம் அவர் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. பட் இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு ஃபேவரா வந்துச்சு அப்படின்னா, பையருக்கு ஃபேவரா தான் வந்துச்சு. ஃபேவர்டு டு பையர். ஃபேவர்டு த பையர். ரயில்வே அதிகாரிகள் வந்து சீஸ் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எகென்ஸ்ட் த ரயில்வேக்கு எகென்ஸ்டா இந்த கேஸ் வந்து முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஒப்படைவு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதாவது இவர் ஸ்டாப்பேஜ் பண்ணணும் அப்படின்னா அது ஹேண்டட் ஓவருக்கு முன்னாடியே பண்ணணும். அட் எனி பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஹேண்ட் ஓவருக்கு முன்னாடியே பண்ணணும். ஹேண்ட் ஓவர் டன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து யாருக்கு சாதகமாயிடும்? பையருக்கு சாதகமாயிடும். அந்த கேஸ் தான் வந்து ஹனுமந்த் தாஸ் அண்ட் ரயில்வேக்கு எதிராக நடத்தப்பட்ட கேஸ் ஸ்டடி. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ் ஸ்டடி தான். இந்த டிரான்சிஸ்டை பத்தி சொல்றப்போ அதெல்லாம் நீங்க சொல்லிடுங்க. ஹேண்ட் ஓவருக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தலாம். போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட நீங்க டெலிகிராம் மெசேஜ் எதை வேணாலும் கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க, அல்லது பை இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப ஸ்டாப் பண்ண பொருள் நீங்க கஸ்டடியில எடுத்துக்கலாம், உங்களோட கஸ்டடியில வச்சுக்கலாம், அல்லது ரைட் டு ரீசேல் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரீசேல் கூட பண்ணலாம். ரைட் டு ரீசேல் எப்போ அப்படின்னா சம் கேசஸ் அப்படின்னு அர்த்தம். இஃப் த குட்ஸ் ஆர் பெரிசபிள் நேச்சர், if the goods are perishable nature, அப்ப அழுகி போகக்கூடிய தன்மை உடையது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்க முடியாது அப்படின்னா வச்சிட்டு இருக்க முடியாது. அந்த கண்டிஷன் வரைக்கும் நீங்க வச்சிட்டு இருக்கலாம். பையரை வந்து வாங்கிட்டோம், காசு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீசேல், நீங்க ரீசேல் பண்ணிக்கலாம். The unpaid seller has the rights to resell the goods. ஸ்டாப்பேஜ் பண்ணிக்கலாம், ரீசேல் பண்ணிக்கலாம், பொருளை போய் பற்றி அவருடைய உரிமையை எடுத்துக்கலாம். இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டு டு பையர். பொருள் வந்து பையர்கிட்ட போயிட்டு இருக்கிறப்ப இந்த மூணுமே நடக்கும். சார் பையர்கிட்ட போகல, எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா நாலாவது ஒரு கண்டிஷன் நடக்கும். அடுத்த மூணு ஒண்ணுதான். இப்போ குடோன்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா கூட அது உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரிதான் பொருள். வித் ஹோல்டிங் டெலிவரி, டெலிவரியை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். வித் ஹோல்டு பண்றான், வித் ஹோல்டு த டெலிவரி, நிறுத்தி வைப்பு அப்படின்னு அர்த்தம். The property has not passed to the buyer அப்படின்றப்போ unpaid seller besides right of withholding delivery நிறுத்தி வச்சுக்கலாம். அவருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஜெனரலான கண்டிஷன். இந்த ரீசேல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் இருக்கு. நீங்க சரிவர எனக்கு பிரைஸ கொடுக்கல, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்க பொருளை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே வந்து பெரிசபிள் நேச்சர் அப்படின்னா இமிடியேட்டா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிஷனை பொறுத்து. அப்படி இல்லாதப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்போ பெரிசபிள் இல்ல, இது வந்து டியூரபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாருங்க. நீண்ட காலத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பட் அது மேல நீங்க லீனியன்ட் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. டியூரபிள் ப்ராடக்ட்ஸா இருந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பையருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். டு கிவ் த நோட்டீஸ். சரி, நீங்க செல்லர் இல்லையா? செல்லர் டு கிவ் த நோட்டீஸ் டு பையர். நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுங்க. டு கிவ் த நோட்டீஸ் டு பையர். பையருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்களோட பொருளை நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்ஃபார்ம்டு டு சேல். இன்ஃபார்ம்டு டு சேல், நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி, ரீசேல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதையும் டைம் பீரியட் கொடுங்க. அதுக்குள்ள வந்து அவர் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ரீசேல் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். பெரிசபிள்னா நீங்க கண்டிஷனை பொறுத்து நீங்க அதை வித்ஹோல்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு டைரக்டாவே ரைட்ஸ் இருக்கு. இதே டியூரபிள் ப்ராடக்ட்ஸா இருந்தா இந்த மாதிரி செய்யணும்.
அதுக்கு அடுத்த பார்ட் நமக்கு ரொம்ப ஈஸி. எகெயின்ஸ்ட் பையர் பர்சனலி அப்படின்ற பாருப்போ சூட் ஃபார் பிரைஸ், வழக்காடுதல், வழக்காடு, இதெல்லாமே வழக்காடுறது தான். கோர்ட்ல கேஸ் போடலாம், பார்ட்டாகவோ அல்லது ஹோலா என்னோட பிரைஸை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். டேமேஜ் ஆயிடுச்சு அதனால எனக்கு இதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இழப்பீடு, டேமேஜுக்கு இழப்பீடு கேட்கலாம். சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட், 6 மாசம் ஆச்சு அவர் எனக்கு தரவே இல்லை, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்த அந்த பீரியட்லயும் அவர் வந்து வாங்கல, அதனால இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். பிரைஸை கேட்கலாம், டேமேஜ் கேட்கலாம், இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கேட்கலாம். அதையும் தனியா ஒரு ரெக்கார்ட் மாதிரி போட்டு இந்த 6 பாயிண்டையும் 7 பாயிண்ட அப்படியே நம்ம விவரிச்சோம் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர் அப்படின்றது கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி சேலு, அக்ரிமெண்ட் சேலு, எசென்சியல்ஸ் ஆஃப் எ அக்ரிமெண்ட், சேல் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றதெல்லாம் நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு அதை பத்தி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி 1 by 1 எழுதுங்க. இதுல லீன் அப்படின்னு பார்த்தா கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் லீனுங்கிறதுல ஜென்ரலா மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. இதுல செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், இதுல செக்ஷன் இல்லாம இருக்கு. தட்ஸ் ஆல். இந்த பகுதியில இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இன்னொரு வாட்டி படிச்சுட்டு அதை ஒரு குறிப்புகளா எடுத்து தனியா வச்சிட்டீங்க அப்படின்னா அதனோட பிக் கொஸ்டின் மாடல்ல நீங்க எழுதுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய பகுதி. இதுல 4 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல், டாக்ட்ரின் ஆஃப் கேவட் அண்ட் டார், ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பையர் அப்படின்னு இருக்கும். பையரோட ரைட்ஸும் நீங்க படிச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன பண்ணலாம், அந்த வித்தின் டைம் பீரியடுக்குள்ள போயிட்டு அந்த பொருளை வாங்கிக்கிற ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த பொருளுக்கான விலையை செலுத்தக்கூடிய உரிமையை பெறுகிறார். இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், அது எக்ஸ்ட்ராவா நீங்க படிச்சுக்கோங்க. அதாவது பையருக்கான ரைட்ஸ்னு ஜென்ரலா என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அன்பெய்டுக்கும் உண்டு. இப்போ பே பண்றப்ப என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத படிச்சுக்கோங்க, சரியா படிச்சுங்க. பெரும்பாலும் அன்பெய்டு செல்லர் தான் நமக்கு கேள்வியா வரும், அதனால நல்லா ப்ராக்டிக்கலா இதை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். நவ் த டைம் ஃபார் யூ. இந்த டாபிக் இது வரைக்கும் போதும். ஓகே, ஃபைன். ஓகே, ஈஸியான டாபிக் தான். பாயிண்ட்ஸ் ரிலவெண்டா மைண்ட்ல வந்துருச்சுன்னா எழுதிருவீங்க. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you, sir. Thank you for everyone. Right.